இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்வின் உறுதியான அடித்தளங்களை அமைப்பதை குறித்த போதனையை ஆண்டவர் மலையிலிருந்து பேசின மலை பிரசங்கம் எனப்படுகிற பகுதியாகிய மத்தேயு 5ஆம் அதிகாரம் துவக்கி நாம் கவனித்து வருகிறோம். இதில் கடந்த தியானங்களிலே 2 தலைப்புகளின் கீழ் நாம் தியானங்களை முடித்து 3வது தலைப்பின் கீழ் வந்தோம். உலக வாழ்விலே உன்னத நோக்கத்தை உணர்ந்திருப்பது என்கிற ஒரு காரியம். உலக வாழ்க்கையிலே நான் இருந்தாலும் உன்னத நோக்கத்தை உணர்ந்து வாழுகிற மனிதனே உண்மையான கிறிஸ்தவனாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். இதற்கு என்ன அவசியம்? தான் யார் என்கிற உணர்வும் புரிதலும் ஒரு மனிதனுக்கு மிக அவசியம். இதை உணர்த்துவதற்குத்தான் ஆண்டவர் 2 உருவகங்களை அங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஒன்று உப்பை ஆண்டவர் பயன்படுத்துகிறார், இன்னொன்று வெளிச்சத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இதை கவனிக்கலாம். 14வது வசனம் 15வது வசனத்திலே நீங்கள் இதை கவனிக்கலாம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் என்று மேற்கொண்டு அந்த வசனம் தொடர்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை மறைத்து வைக்க முடியாது. விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கின் வெளிச்சத்தையும் தடை செய்ய முடியாது. அப்படியானால் அர்த்தம் என்ன? நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்ற நிலையிலே ஆண்டவர் என்னை உலகத்திலே வைத்திருப்பாரானால் நானும் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே இருந்தால் மட்டுமே உலகத்திற்கு வெளிச்சமாக பிரகாசிக்க முடியும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசு கூறினார், நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இங்கே நாம் மத்தேயுவிலே வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். யார் இயேசுவாகிய வெளிச்சத்தை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருப்பார்கள் என்பதை ஆண்டவர் மிக தெளிவுபட உரைக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். இறைமக்களே, உலகத்திலே நீங்கள் வைக்கப்பட்ட நோக்கத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? அப்படியானால் உலக வாழ்விலே உங்களுடைய உன்னத நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு புரிதலுடன் இருக்க வேண்டும். நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். வெளிச்சம் தருகிற ஒரு வாழ்க்கை. இருளுக்கு ஊடாக ஊடுருவி சென்று நான் இந்த உலகத்திலே பயன்பட வேண்டும். எப்படி இருந்தால் நான் வெளிச்சமாக பயன்பட முடியும்? விளக்காய் இருப்பதிலே மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, விளக்கும் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், விளக்கு தண்டின் மேல் அது இருக்க வேண்டும். அது விளக்கு தண்டு என்றால் விளக்கை வைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். மரக்காலின் மேல் அது இருக்க வேண்டும். மலையின் மேல் வெளிச்சமுள்ள பட்டணமாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டிய ஸ்தானம் என்பது முக்கியம். ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தைகளை மார்க்கு 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நீங்கள் கவனிப்பீர்களானால் மரக்காலின் கீழ், கட்டிலின் கீழ் என்கிற வார்த்தையையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பாத்திரத்தின் கீழ் என்கிற வார்த்தையையும் நீங்கள் கவனிக்கலாம். பாத்திரத்தின் கீழ் இருக்கிற விளக்கு எரிய முடியுமா? நிச்சயம் அது எரிய முடியாது, அணைந்து போகும். மரக்காலின் கீழ் இருக்கிற விளக்கு எரிய முடியுமா? நிச்சயமாய் அது எரிய முடியாது, அது அணைந்து போகும். கட்டிலின் கீழ் இருக்கிற விளக்கு எரிய முடியுமா? எரிய முடியும். ஆனால் அதனுடைய வெளிச்சம் ஒரு பக்க வெளிச்சமாகவே இருக்குமே தவிர அது முழு பயன்பாட்டை அது கொடுக்க முடியாது. இதில் ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் என்ன?
இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே ஒரு கிறிஸ்தவன் தான் யார் என்பதை உணர்ந்து ஜீவித்தால் மட்டுமே இந்த உலகத்திற்கு அவன் வெளிச்சமாக பிரகாசிக்க முடியும். அவன் ஏதோ ஒன்றின் கீழ் தன்னை மறைத்து கொண்டவனாகவோ அல்லது ஏதோ ஒன்றின் கீழ் பதுங்கி கொண்டவனாகவோ அவன் இருக்கும்போது ஒன்று அவன் வெளிச்சம் அற்றவனாக மாறுவான், அல்லது வெளிச்சம் கொடுக்கிறேன் என்கிற பெயரில் பயனற்ற விதத்திலே தன்னுடைய வெளிச்சத்தை அவன் கொடுத்து கொண்டிருப்பான். இதுதான் ஆண்டவர் அங்கே சொல்ல வந்த காரியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் இது. ஆண்டவரிடத்தில் இந்த காலை நேரத்தில் நாம் கெஞ்ச வேண்டிய, மன்றாட வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்து பிரகாசிக்க எனக்கு உதவி செய்யும். இரண்டாவது, ஆண்டவர் சொன்னார் பயன்பாட்டை குறித்த கவனம். ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுமானால் அதனுடைய பயன்பாட்டை குறித்த கவனம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் இதை சொல்லும் போதுதான் அதை வார்த்தையை பயன்படுத்துகிறார். கட்டிலின் கீழ் என்கிற ஒரு வார்த்தையை இங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஏற்கனவே நான் சொன்னேன், இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லாமல் வேறு எங்கேயோ நான் மறைந்து கொண்டிருப்பேன் என்றால் வெளிச்சம் கிடைக்குமா? வெளிச்சம் கிடைக்கும். ஆனால் அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குமா என்றால் இருக்காது. 33வது வசனத்தில், லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி. முழு பயன்பாட்டை அது கொடுக்க வேண்டும் என்றால் தான் பயன்படும் விதத்தை குறித்த கவனம் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த கட்டிலின் கீழ் இருக்கிற விளக்குக்கான அபாயம் என்ன தெரியுமா? தான் எரிந்து கொண்டிருப்பதாக அந்த விளக்கு உணர்கிறது, வெளிச்சம் தருவதாகவும் அந்த விளக்கு உணர்கிறது. ஆனால் அது முழு நோக்கத்தில் பயன்படுகிறதா என்பதிலே அது தடுமாற்றம் அடைகிறது அல்லவா? நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு போலியான திருப்தியோடையே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் என்ன? நான் விளக்காக இருக்கிறேன், உண்மைதான். நான் எரிந்து கொண்டிருக்கிறேன், உண்மைதான். நான் பிரகாசிக்கிறேன், உண்மைதான். ஆனால் இந்த எல்லா கேள்விகளின் முடிவிலும் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் பயன்பாட்டின் முழுமையை தொட்டிருக்கிறேனா? பயன்பாட்டின் உச்சத்திலே நான் இருக்கிறேனா? கடவுள் விரும்பும் நோக்கத்திலே நான் பயன்படுகிறேனா என்பதுதான். இந்த போலியான திருப்தியும் இந்த போலியான வாழ்க்கையும் தான் அநேக கிறிஸ்தவர்களை ஒரு போலியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக தள்ளி இருக்கிறது. இந்த காலை தியானத்தில் கடவுளிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் என்னுடைய ஸ்தானத்தை உணர்ந்த வெளிச்சமாக நான் பிரகாசிக்க உதவி செய்யும். என்னுடைய பயன்பாட்டை குறித்த கவனத்தோடு பிரகாசிக்கிற வெளிச்சமாக நான் இருக்கும்படி எனக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். கடவுள் தாமே இப்படிப்பட்ட கிருபைக்குள்ளே நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக, நிலைநிறுத்துவாராக. ஆமென்.